Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் யுவர் ஃபோன் இஸ் மேக்கிங் யூ ஃபர்கெட் ஹூ ஆர் யூ. ஸோ புரியும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நான் தமிழில் சொல்கிறேன். அதாவது உங்கள் ஃபோன் நீங்கள் யாருன்றதை மறக்கடிக்குது உங்களுக்கு, புரியுதா? அதாவது நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் யாருன்றது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் யாருன்றது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்கள் யாருன்றது உங்களுக்கே தெரியாமல் போகிற அளவுக்கு உங்கள் ஃபோன் பண்ணுது, சரிங்களா? ஸோ சுற்றி வலிச்சு சொல்ல விரும்பல, சிம்பிளாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபோன் அதிகமாக பார்க்குறீங்களா? நீங்கள் ஃபோன் அடிக்டடா? மொபைல் அடிக்ஷன் இருக்கா உங்களுக்கு? ஸோ அது எதனால் வந்துச்சு, அது எதனால் இப்போ நிறைய பேருக்கு பாதிக்குது, அது எப்படிலாம் வந்து பார்த்தா உங்களை கொண்டு போகுது, ஸோ அதில் எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத பற்றியான வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, many of the peoples easily connected to peoples by online. அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணுறது மூலமாக நிறைய பேர் கூட நிறைய பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறாங்க, ஈஸியாக பேசுகிறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, ஈஸியாக டேரக்ட் மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படியே டெக்கன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. கேட்டால் இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு, ஸ்னாப்சாட் ஃப்ரெண்டு, ஏகப்பட்ட லிஸ்ட்டு போகும், சொல்லவே தேவையில்லை, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியான்றது வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம், புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் மீடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிற அந்த நிறுவனன்றது வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருக்கும் வந்து பார்த்தா ஒரு இன்ட்ராக்ட் இருக்கணும், ஒரு என்கேஜிங் இருக்கணும். ஏன்னா வந்து பார்த்தா ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் பீப்புள்ஸ் அதில் இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அவங்களோட டைம் அதில் ஸ்பெண்ட் ஆகும், அது ஒரு மணி அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ சோஷியல் மீடியான்றது ஒரு பிஸ்னஸ், அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கவே தான் அதை வந்து பார்த்தா அவங்க கொண்டு வராங்க, புரியுதா? ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு பிஸ்னஸ், நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. ஸோ நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது அதை பார்க்கறதுனால. பட் அதே வந்து பார்த்தா ஓவராக போகும்போது அது அடிக்ஷன் ஆகுது. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சோஷியல் மீடியா இஸ் எ பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம், அது ஒரு சைக்காலஜி, புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ சரியான முறையில் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது. அதே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பேரில் கொஞ்சம் ஒரு ரூட் மாறினா டெஃபினட்டாக உங்களுக்கு தப்பாக தான் முடியும். டெஃபினட்டாக நீங்கள் அடிக்ஷன் ஆவீங்க, சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு சரியான பாதையில் நீங்கள் கொண்டு போனால் நீங்கள் தான் சோஷியல் மீடியா கிங்கே, சரிங்களா? ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியாவை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அதுக்கு அடிமையாகாதீங்க, பலிக்கு ஆடாக வேணாம், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பீப்புள்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, காலைல ஏஞ்ச உடனே 6 மணிக்கு ஏஞ்சாலும் சரி, 7 மணிக்கு ஏஞ்சாலும் சரி, இல்லை வெடிகால் 4 மணிக்கு ஏஞ்சாலும் சரி, மொதல் விஷயம் அலாரம் அடிக்குதா அதை எடுத்து ஆஃப் பண்ணுவாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை ஓரம் வைக்க மாட்டாங்க, டக்குன்னு அப்படியே எடுத்து என்ன ஸ்க்ரோல் பண்ணுறது, அது வந்து பார்த்தா ஸ்னாப்ஸ் எடுக்கிறது, நம்ம ஃபேஸ் வந்து பார்த்தா காலைல தூங்கி ஃபோட்டோ எடுக்கிறது, அதை ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுறது, குட் மார்னிங் போடுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தா ஒரு கெத்து, ஒரு ஹாப்பினஸ். ஸோ அது நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், நிறைய பேர் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் பார்ப்பாங்க, ஸோ அதனால் போடுன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான். இந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் அதை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த 5 or 10 minutes உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ் வந்து பார்த்தா டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன், பெரிய ஒரு பாதிப்பு உங்களுக்கு கொடுக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட பெரிய வந்து பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய விஷயமே அடங்கியிருக்கு, ஒரு பெரிய மேஜிக்னே சொல்லலாம். ஏன்னா அந்த சின்ன ஒரு ஹாப்பினஸ்ன்றது உங்களோட ஃபுல் டேவோட லாங் டேர்ம் கோலை முடிக்க முடியாமல் பண்ணுது. ஸோ அது உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க, பட் நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க. அதான் வந்து பார்த்தா விஷயமே. ஏன்னா அதான் சோஷியல் மீடியா, அது ஒரு பிஸ்னஸ், அது ஒரு சைக்காலஜி. உங்களை வந்து பார்த்தா ஈஸியாக அது வந்து பார்த்தா இன்ட்ராக்ட் பண்ணி உங்களை மாற்றிடும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சோஷியல் மீடியா இஸ் அ பிஸ்னஸ், தட் இஸ் சைக்காலஜி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலைல ஏஞ்ச உடனே ஃபோன் பார்க்குறத நிறுத்துங்க, நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது நிறுத்துங்க, இந்த ஃபில்டர்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது நிறுத்துங்க, மெசேஜஸ் பார்க்குறது நிறுத்துங்க. தூங்கி ஏஞ்ச உடனே நைட் நம்ம இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு இப்போ நம்ம காலைல ஏஞ்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்னலாம் பண்ணலாம்,
ஸோ என்னென்னலாம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற நினச்சி பயணிங்க. தூங்கி ஏந்துருங்க, போய் கண்ணாடியில் உங்கள் மூஞ்ச பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள் நம்ம இன்றைக்கி இந்த விஷயம் பண்ணணும், பண்ணிட்டேன் நைட்டு தூங்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் டெஃபினட்டாக உங்களால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் ஜெயிக்க முடியும் அந்த நாளில். ஸோ எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்தா ஒரு ட்ராப் இருக்குது. இதில் வந்து பார்த்தா ஈஸியாக எல்லோரும் மாட்டிப்பாங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தா போஸ்ட் போடுறோம், நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்ம போஸ்ட் போடுறதுனால நம்ம அழகு அது ஒரு கெத்துன்னு நினைக்கிறாங்க. பட் இந்த ரியல் கெத்து, ரியல் அழகு அங்கே இல்லை. ஒரு 100 பேருக்கு முன்னாடி நீ நின்று பேசினா நீ தாங்க கெத்து. நீ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ். நீ தாங்க வந்து பார்த்தா வெயிட் கையினே சொல்லலாம். ஸோ லோக்கல் பாஷை சொல்லணும்னா நம்ம தான் அங்கே கெத்து, நம்ம தான் அங்கே மாஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 100 பேருக்கு முன்னாடி நின்று உன்னோட திறமையை காட்டினாலும் சரி, உன்னோட அழகை காட்டினாலும் சரி, அது உன்னோட ஸ்கில் எதாக இருந்தாலும் 100 பேருக்கு நேரில் ரியல் டைமில் அதை பண்ணால் தான் அது கெத்து. சோஷியல் மீடியாவில் நீ இப்படி பணம் இந்த ஒரு 1000 ரூபா என்கிட்ட இருக்குது அப்படின்னு நான் பணக்காரன் பண்ணுறேன் ஃபோட்டோ மணின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போகிறதும் கெத்து இல்லை, ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். அதே மாதிரி அழகாக இருக்க நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அது எடுத்து போகிறதும் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான், அது போடலாம் தப்பு இல்லை. பட் அதே நேரமாக அது ஒரு பொழப்பாச்சு சில பேர் சுற்றுவாங்க. ஸோ அவங்களாம் மொபைல் அடிக்ஷன். ஸோ அவங்களுக்கு புரியல ரியல் டைமில் கிடைக்கிற கெத்து அந்த சோஷியல் மீடியாவில் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஆனால் அவங்க நினைக்கிறாங்க அது கிடைக்குதுன்ட்டு. சரிங்களா, 100 பேர் முன்னாடி நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தா 100 பேருமே பார்ப்பாங்க. பட் நீங்கள் சோஷியல் மீடியாவில் 100 பேர் பார்த்தாலும் அதை வந்து பார்த்தா 100 பேர் முழுசாக பார்த்துருக்க மாட்டான். ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஸ்கிப் பண்ணிவிடுவான். ஒரு 10 பேர் தான் பார்த்துருப்பாங்க. அந்த 10 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், அவ்வளோதான். ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ரியல் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா கெத்து, உண்மையான கெத்தே உங்கள் ரியல் டைமில் தான் கிடைக்கும். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், 2 மினிட்ஸ் ஃபோன் பார்க்குறதுக்கும் 2 ஹவர்ஸ் ஃபோன் பார்க்குறதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. 2 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகும், 20 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் ஆகும், 60 மினிட்ஸ் 2 ஹவர்ஸாக மாறும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, அந்த 2 மினிட்ஸ்ன்றது 20 மினிட்ஸாக ஆனால் ப்ராப்ளம் இல்லை. பட் அந்த 20 மினிட்ஸ் 2 ஹவர்ஸாக மாறும்போது பெரிய பாதிப்பு இருக்குது. உங்களோட டேவையே அதை கெடுத்துரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, பொழைச்சிக்கோங்க. ஸோ நான் சொல்ல வரது என்னென்னா, ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப், ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஃபோன் பார்க்கறதுனால என்ன கிடச்சிட போகுது? ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் யுவர் மொபைல் டேட்டா, வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம், வேஸ்ட் ஆஃப் யுவர் சர்க்கிள். நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்க, வெளியே போகிறீங்க, அப்போ கூட நீங்கள் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசலை, ஃபோன் தான் பார்க்குறீங்க. அந்த 2 ஹவர்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருந்தா உங்களோட டிப்ரெஷன் என்ன குறைஞ்சிருக்கும், இல்லை அவங்க டிப்ரெஷன் என்ன குறைஞ்சிருக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிருக்கும். நிறைய விஷயம் இதில் அடங்கியிருக்கு. பட் நீங்கள் அந்த 2 ஹவர்ஸ் ஃபோன் பார்த்தனால உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். ஸோ புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தா இன்க்ளூட் ஆகுது. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், 2 ஹவர்ஸ் நீங்கள் மொபைல் பார்த்ததில்ல, ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் யுவர் மொபைல் டேட்டா, வேஸ்ட் ஆஃப் யுவர் ஹேண்ட். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, உங்களோட அந்த ஹேண்டோட எனர்ஜி தான் வந்து பார்த்தா போகுது. ஜஸ்ட் எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக வச்சுக்கோங்க. அன்லிமிட்டட் போனால் அது அடிக்ஷனாக மாறும், அடிக்ஷன் உங்களை கில் பண்ணும். சரிங்களா? ஸோ ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, யூ டோன்ட் நீட் டு குவிட் யுவர் ஃபோன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் காய்ஸ், யூ நீட் டு எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நீங்கள் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, குவிட் பண்ணணும்னு டோட்டலாக சொல்ல வரல. பட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப். நீங்கள் யாருன்றதை உங்களுக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. நீங்கள் யாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு தெரியணும், ஒரு 100 பேர் முன்னிலையில் தெரியணும். ஸோ உங்களோட திறமையை அங்கே தான் இருக்கணுமா தவிர சோஷியல் மீடியாவில் இல்லை, மொபைல் ஃபோனில் இல்லை. ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். சரிங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? நீங்கள் யாருன்றதை உங்களுக்கு தெரியும். பட் முடிஞ்சளவுக்கு இன்னும் மேலே கொண்டு போங்க. இன்னொன்று பார்த்தா அது பீக் லெவலில் கொண்டு போங்க, நிறைய பேர் முன்னிலையில் காட்டுங்க. சரிங்களா? ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு இடத்துல இப்போ நீங்கள் உட்காரிங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனை தள்ளி வைங்க. மொபைல் ஃபோன் இல்லாமல் ஒரு 30 மினிட்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷம் மொபைல் ஃபோன் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அமைதியாக உட்காருங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு முன்னேற்றமாக இருக்கும் நீங்கள் ஃபோன் அடிக்ஷன் கில் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஒரு 30 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க ஃபோன் இல்லாமல். அதே மாதிரி நீங்கள் யாருக்குன்னா பேசணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணி பேசுங்க, தப்பு இல்லை. பட் டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? டெக்ஸ்ட் பண்ணி பேசாதீங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபில்டர்ஸ் வச்சுலாம் ஃபோட்டோ எடுக்காதீங்க. முடிஞ்சளவு உங்களோட ரியல் ஃபேஸை ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். ஜஸ்ட் செல்ஃப் லவ். ஓகேங்களா? ஃபில்டரில் அழகாக இருப்பேன், ஸோ அது வந்து பார்த்தா எனக்கு நல்லா இருக்குன்னா அது வேணாம். அது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஃபில்டர். நீங்கள் வந்து பார்த்தா ஒரிஜினல் ஃபோட்டோ எடுங்க. செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் பார்க்கும்போது தான் நீங்கள் யாருன்றது உங்களுக்கே புரியும். அதே மாதிரி வெளியே போகும்போது இந்த பாட்டு கேட்டுன்னு போகிறது, ஸோ அதெல்லாம் முடிஞ்சதை தவிர்த்துக்கோங்க. ஸோ உங்களோட ஃபோன் அடிக்ஷனை கில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைனலி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன் த வேர்ல்டு. ஹியூமன்ஸ், மொபைல் இஸ் ஜஸ்ட் டிவைஸ். வி ஆர் ஹியூமன்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேவா? ஸோ நம்ம ஹியூமன்ஸ், நம்ம உடம்புல ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான எனர்ஜிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏகப்பட்ட ஆற்றல் சக்தி இருக்குது. நம்ம வந்து பார்த்தா யூனிவர்ஸாக இருக்கும். ஸோ மொபைல் ஃபோன்றது ஜஸ்ட் டிவைஸ். நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம், கடைசியில் நம்மளே அதை அடிக்ஷன் ஆகிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடிக்ஷனை கில் பண்ணுங்கள். உங்களை நீங்களே கில் பண்ணிக்காதீங்க. ஸோ மொபைல் ஜஸ்ட் எ டிவைஸ்.
ஓகேவா? ஜஸ்ட் நாட் எ பார்ட்னர், இட்ஸ் ஜஸ்ட் எ டிவைஸ். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் தான் பார்த்தா இந்த உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல். ஹியூமன்ஸ் தான் பார்த்தா மோஸ்ட் பவர்ஃபுல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திரும்ப நான் சொல்கிறேன், ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அகைன். உங்களை நீங்களே திரும்ப தேட ஆரம்பிங்க. ஃபோனை ஓரம் தள்ளுங்க, திரும்ப உங்களோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஃபோன் அடிக்ஷனில் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.